ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இன்கம் டேக்ஸ் சம்மந்தமான முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். அரசாங்கத்தோட கூற்றுப்படி குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேலே என்னோட வருமானம் போகும்போது நான் வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறேன். அப்படி இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுனால எனக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், அதே மாதிரி அந்த இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண ஐடிஆர் டீட்டெயில்ஸை வந்து நான் வச்சுருக்கும் போது ஃப்யூச்சரில் அதுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். இன்கம் டேக்ஸோட பெனிஃபிட்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட்டை வந்து நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த 2025 வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு சார்பில் டைரக்ட் டேக்ஸ் கோட் அப்படின்னு ஒன்று கொண்டு வர போகிறாங்க. அதாவது மல்டிபிள் டேக்ஸ். இது வந்து என்னென்னா, நான் புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து சேலரி வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இவ்வளோ இந்த லிமிட்டை தாண்டினா உங்களுக்கு வந்து டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி இருக்கும். 2 லட்சம் 3 லட்சம் இந்த மாதிரி. அதே மாதிரி நீங்கள் வந்து வேறு இடத்துல வந்து ஃபண்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. அதாவது மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம், எஃப்டியாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நீங்கள் சர்டன் கேட்டகரி ரீச் ஆகும்போது அதுக்கு வந்து தனியாக வந்து டேக்ஸ் கட்டுவீங்க. இந்த ரெண்டுக்குமே வந்து இந்த மாதிரி 3 கேட்டகரிஸ் வந்து இருக்கும். ஸோ டேக்ஸ் வந்து நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக இருக்கும்போது நீங்கள் 2-3 கேட்டகரியில் வந்து டேக்ஸ் வந்து கட்டுவீங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இது எல்லாத்தையும் காமனாக ஒரே கேட்டகரியில் கொண்டு வந்துட்டா, இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு பிரதாப் அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு சேலரி வந்து இவ்வளோ வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணியிருக்காங்க, எஃப்டியில் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கும், ஓகேங்களா? அதில் நிறைய இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலமாக ஒரு இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்காங்க, அது போக சேலரி வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி மல்டிபிள் டேக்ஸ் வந்து ஒருத்தர் வந்து பே பண்ணிட்டு இருப்பாரு. இண்டிவிஜுவல் அப்படிங்கிறதுக்கு ஒன்று பண்ணுவார். அதே மாதிரி இண்டிவிஜுவல் சேலரிக்கு ஒரு டிரான்சாக்ஷன் டேக்ஸ் கட்டிட்டு இருப்பாரு, அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதில் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் ரெவன்யூ வந்துட்டு இருக்கு, இல்லை இன்கம் வந்துட்டு இருக்கு, ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஸோ அதில் சர்டன் கேட்டகரி வந்து ரீச் பண்ணும்போது அதுக்கு வந்து ஒரு டேக்ஸ் வந்து கட்டிட்டு இருப்பாரு. இது எல்லாத்துக்குமே செப்பரேட் பர்சன்டேஜ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு வந்து எவ்வளோ மல்டிபிள் டிரான்சாக்ஷன் பண்ணாலும் சரி, மல்டிபிள் இன்கம்ஸ் வந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே டோட்டல் பண்ணி ஒரே டேக்ஸாக வந்து அவங்க கட்டினா எப்படி இருக்கும். ஸோ அதுக்காக கொண்டு வர போகிறதா பிளான் பண்ணிட்டு இருக்கக்கூடியதான் டைரக்ட் டேக்ஸ். மத்திய அரசு சார்பில் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து என்னன்னா, இது எல்லாத்துக்குமே புதுசாக ஒரு பர்சன்டேஜை வந்து கொண்டு வந்துடுவாங்க. நீங்கள் 2.5 லட்சம் வந்து சம்பளம் வாங்குறீங்க வருஷத்துக்கு, ஓகேங்களா? அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு எஃப்டியில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 2 லட்சம் ரூபா உங்களுக்கு வந்து லாபம் வருது. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஓவர் திங்கிங் வேணாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இப்படி சொல்லியிருக்கேன். அதாவது இதில் ஒரு 2.5 லட்சம், அதில் ஒரு 2 லட்சம் வருதுன்னு வைங்களேன், கிட்டத்தட்ட 4.5 லட்சம். ஸோ அப்போது 4.5 லட்சத்துக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர போகிறாங்க, ஓகேங்களா? ஸோ ஒரே டேக்ஸ் நீங்கள் கட்டிடுவீங்க. ஆனால் அதில் வந்து உங்களோட இண்டிவிஜுவல் சேலரியும் வந்திருக்கும், அதே மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய மல்டி டிரான்சாக்ஷனும் இன்வால்வ் ஆகிருக்கும். இதை தான் வந்து கொண்டு வர போகிறதா பிளான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2025 பட்ஜெட்டில் வந்து மெயினாக வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பெரிய ஒரு டீட்டெயிலாக வந்தது ஜிஎஸ்டி அப்படின்னு ஒன்று வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, அது கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கொண்டு வந்து இப்போ வந்து எவ்வளோ தூரம் அது வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறதையும் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு தனிநபர் அப்படின்னு கம்பேர் பண்ண, அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒரு தனிநபர் அப்படின்னு எடுத்துக்கும் போது அவர் மல்டி டிரான்சாக்ஷன் பண்ணாலும் ஒரே ஒரு டேக்ஸ் மட்டும் பே பண்ணுவார். ஆனால் அதுக்கு சர்டன் பர்சன்டேஜை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, அதில் எல்லாமே வந்துடும், ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ஃபேர்மு, ப்ரைவேட் லிமிடெடு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இப்போதைக்கு இருக்கக்கூடிய அப்டேட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டைரக்ட் டேக்ஸில் வந்து இப்படி தான் வந்து சிஸ்டம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து கொண்டு வருவாங்க. என்ன அப்படின்னா, அரசு சார்பில் வந்து நான் சொன்னதில் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணுவாங்க. அவங்க சைடில் வந்து ஒரு சின்ன சின்ன அப்டேட்ஸ் வந்து பண்ணி இந்த டைரக்ட் டேக்ஸை வந்து கொண்டு வர போகிறதா அஃபீஷியலாக 2024 எண்ட்லேயே வந்து மத்திய அமைச்சர், நிதி அமைச்சர் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ 2025 டெஃபினட்டாக வரப்போகுது. ஸோ இதை வந்து நீங்கள் எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இன்கம் டேக்ஸோட பெனிஃபிட்டை பற்றி பார்க்கலாம். 2 லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்கினா நான் இன்கம் டேக்ஸ் கட்டுறேன். அதை தாண்டி மற்ற பொருட்கள் ஏதாவது பண்ணுறேன், இல்லை பணம் சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் பண்ணுறேன் அப்படிங்கும்போது அதுக்கு நான்
வருமான வரி தாக்கல் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுனால எனக்கு என்னென்ன பெனிஃபிட், உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது முறையாக தாக்கல் செய்வதால் வருமான வரித்துறையினரிடமிருந்து ஷோகேஸ் நோட்டீஸ், டிமாண்ட் நோட்டீஸ் போன்றவற்றை வராமல் தடுக்கலாம். அதாவது வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து உங்களுக்கு ஷோகேஸ் நோட்டீஸு, டிமாண்ட் நோட்டீஸ் இந்த மாதிரி நோட்டீஸ் எதுவுமே உங்களுக்கு வராது. நீங்கள் ப்ராப்பராக இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதை உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணிவிட்டு நீங்களே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டீஸ் வந்து வராது. அது மட்டும் இல்லாமல் பேங்க்கில் வந்து லோனு இல்லை அப்படின்னா பேசிக் லோன்ஸு, அது போக அதர் லோன், ஹோம் லோன் இந்த மாதிரி ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா இந்த இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக, கொஞ்சம் ஈஸின்னு இல்லை, கொஞ்சம் அது ஒரு சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் மாதிரி இருக்கும் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா F&O, இன்ட்ராடே, ஃபாரெக்ஸு, ட்ரேடிங் லாஸஸ் அண்ட் கேபிட்டல் கெயின் லாஸஸ், பிஸ்னஸ் லாஸஸ் ஆகியவற்றை உரிய நேரத்தில் தாக்கல் செய்வதால் அடுத்த 8 வருடம் வரை கேரி ஃபார்வேர்ட் செய்து செட் ஆஃப் செய்து கொள்ளும் வசதியை நமக்கு அளிக்கிறது. அதாவது இந்த ட்ரேடிங்கு, ஸ்டாக் மார்க்கெட் இதில் எல்லாமே வந்து சம்டைம்ஸ் ஏதாவது லாஸஸ் வருது அப்படின்னா நீங்கள் வந்து 8 வருஷம் வரைக்கும் அதை கணக்கு எடுத்துக்குவாங்க. அதை நீங்கள் கேரி ஃபார்வேர்ட் பண்ணிக்கலாம். இந்த வருஷம் உங்களுக்கு லாஸ் வந்திருக்கு, அடுத்த வருஷம் உங்களுக்கு லாஸ் வந்திருக்கு, அதுக்கப்புறம் தொடர்ந்து 2 வருஷம் வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த வருஷம் லாஸை வந்து அடுத்து நீங்கள் எப்போ ஃபைல் பண்ணும்போது அது ப்ராப்பராக ஃபைல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கடைசியில் வந்து நீங்கள் செட் ஆஃப் பண்ணி உங்களோட இன்கம் டேக்ஸை வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருந்து பிடிக்கப்பட்ட டிடிஎஸ், அதாவது நீங்கள் சர்வீஸ் ஓரியன்டடு இல்லை வேறு ஏதாவது டிரான்சாக்ஷன் வந்து டிடிஎஸ் அப்படிங்கிறத பிடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிடிஎஸ் பிடிச்சிருவாங்க. பிடிக்கும்போது உங்களால் ப்ராப்பராக டிடிஎஸ் மட்டும் ஃபைல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வருமான வரி தாக்கல் பண்ணும்போது நீங்கள் அந்த டிடிஎஸை வந்து திரும்பி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி இது வந்து வாங்குறதுக்கு உங்களுக்கு இந்த வருமான வரி தாக்கல் வந்து ஈஸியாக வழிவகுக்கும். அது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டாக இது வந்து இருக்கும். நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணீங்க, அதுக்கான வருமான வரி தாக்கல் எல்லாமே பண்ணீங்க அப்படின்னா நிறைய இடத்துல சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்ன லோனில் கூட உங்களுக்கு இது ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் விசா ப்ராசஸ் போன்றவர்களுக்கு பேசுவதற்கு பயன்படுகிறது. உரிய நேரத்தில் தாக்கல் செய்வதால் லேட் ஃபீ, பெனால்ட்டி இது எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து இந்த பீரியட், அதாவது சர்டன் பீரியட் அப்படின்னு இருக்கும், அதை தாண்ட கிடையாது. அதுக்கு மேலே தாண்டிங்கன்னா தான் உங்களுக்கு லேட் ஃபீஸு, பெனால்ட்டி இது எல்லாமே போடுவாங்க. கரெக்டாக அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட் டேட்டில் கூட பண்ணலாம். அந்த டைமுக்குள்ளே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த லேட் ஃபீ, பெனால்ட்டி இது எதுவுமே வராது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஐடிஆரை நம்ம எதுக்கு ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அதாவது பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்கிறீங்க, இல்லை ஏதாவது லோன் வாங்க போகிறீங்க. இந்த மாதிரி சமயத்தில் ஆப்போசிட் சைட்லேருந்து இம்பார்ட்டண்டாக கேட்கக்கூடிய டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிஆர் ஃபைலிங். உங்களோட லாஸ்ட் 2 வருஷத்தோட ஐடிஆர் காமிங்க, 3 வருஷத்தோட ஐடிஆர் காமிங்க அப்படின்னு சொல்லி தான் பேங்க் சைட்லேருந்து கேட்பாங்க. பெரிய கார் வந்து ஒன்று வாங்க போகிறீங்க, இல்லை அப்படின்னா லக்ஸூரியான பொருட்கள் வந்து வாங்க போகிறீங்க, இல்லை அப்படின்னா நான் வந்து வீட்டு லோன் வாங்க போகிறேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹவுசிங் லோன் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வீட்டுக்காக வீட்டு லோன் வாங்குறவங்க, சில பேர் வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கூட பிஸ்னஸ் லோன் வாங்குவீங்க. நான் சொன்ன இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் ஐடிஆர், அதாவது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஃபார்மாக வந்து இருக்கும். ஸோ இதனால தான் உங்களோட வருமானம் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி 2.5 லட்சம் 3 லட்சத்துக்கு மேலே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கன்ஃபார்ம் ஐடிஆர் ஃபைல் பண்ணணும். ஃபைல் பண்ணுறது மூலமாக இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு பெரிய டிரான்சாக்ஷன் வந்து பண்ண போகிறீங்க அப்படிங்கிற சமயத்தில் உங்களோட ஐடிஆர் டீட்டெயில்ஸ், அதாவது இவங்க வந்து ப்ராப்பராக ஐடிஆர் ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த வருமானம்கான கேட்டகரியில் வந்து இவங்க இருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் எடுத்துக்குவாங்க. ஸோ உங்களை நம்பி வந்து அந்த லோன்ஸு, அது போக ஃபர்தர் லக்ஸுரியான பொருட்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு கேரண்டி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டாக வந்து அது இருக்கும். ஸோ அதுக்கு இந்த இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் வந்து ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும். ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட விஷயம், இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.